ஈஸ்வரி பாட்டி கோபி கூடயே போயிட்டு மறுபடியும் அங்கே சண்டை வந்துட்டு பாக்கியா கிட்டே வந்து நிற்க போகிறாங்க. இதுக்கு பேசாமல் பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி தாத்தா கிட்ட இந்த மாதிரி கோபி கூட வந்து நான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னதும், ஸோ இவ்வளோ நாளாக வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருந்திருக்கு, அதை வந்துட்டு என்கிட்ட மறைச்சிக்கிட்டே இருந்துட்டேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாங்க. இல்லை இப்போ வந்துட்டு அவங்ககிட்ட அழுகிறான், ஸோ இந்த மாதிரி நான் செத்துருவேன் வச்சிருவேன்னு சொல்கிறான், நான் வந்துட்டு கூட இருந்தேன் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், எனக்குன்னு சொல்லி யார் இருக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அவன் நாடகம் ஆடிக்கிட்டு தெரியுறான், அது தெரியாமல் வந்துட்டு நீ அவன் கூட சேர்ந்து சாமி ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து தாத்தா சொல்கிறாரு. உனக்கு போக விருப்பம் இருந்துச்சுன்னா போ, ஆனால் திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வரணும் பாக்கியா கிட்ட அப்படின்னு சொன்னதும், நான் பாக்கியா கிட்ட சண்டை போட்டு ஒன்றும் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி சொன்னதும், ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. பாக்கியா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்ததும் இவங்க வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி வந்து நிறுத்த சொல்லலை, இவங்களும் வந்துட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஆனால் செலியன் எழில் அதுக்கப்புறமா இனியா அவங்க 3 பேரும் பாட்டி வந்துட்டு போக வேணாம்னு சொல்கிறாங்க. அதை மீறி வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ போன இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ராதிகாவோட அவங்க அம்மா வந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஸோ மையிக்கிட்ட வந்துட்டு உங்கள் அம்மா இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. மையம் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு இங்கே தான் இருக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே தான் இருக்க போகிறாங்கன்னு சொன்னது வந்து ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிடுறாங்க. ஆனால் ராதிகா வந்ததுக்கப்புறமா அவங்க மூஞ்சியில் வந்துட்டு கொஞ்சம் டல்லாகவே வந்துட்டு இருந்தாங்க. ஏன் வந்துட்டு டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. கோபி வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா ஸோ ராதிகாவோட அவங்க அம்மா பார்த்துட்டு செம்ம ஷாக்காயிடுறாங்க. எதுக்குடா வந்துட்டு இவங்களை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மாப்பிள்ளையை மட்டும்தான் நம்ம வர சொன்னோம், இந்த என்னடா புது பிரச்சனை உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி செம்ம ஷாக்காகிறாங்க. உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கான்பாஸில் தெரிவிட்டு அடுத்த ஒரு ப்ரொமோட அப்டேட்டை தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.